சொல்கிற வழக்கம் உண்டு. இதுக்கு ஒரு விதமான யூதர்களை விளக்கம் என்ன அப்படின்னா, அத்தி மரத்தின் கீழே ஒருத்தன் இருக்கிறான்னா ஃபாஸ்டிங் அண்ட் ப்ரேயிங் அண்ட் சீக்கிங் த லார்ட் என்ற அர்த்தம். அத்தி மரத்தின் கீழ் இருப்பதற்கு அர்த்தம் என்ன? உபவாசித்து ஜெபித்து கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறதில் கர்த்தரை தேடுகின்ற அனுபவம் என்று சொல்கிறாங்க. அப்படின்னா இயேசு என்ன சொல்கிறாரு? நீ என்னை தேடுறதுக்கு முன்னாடியே நான் உன்னை தேடிட்டேன். தெபோராள் பேரீச்ச மரத்தின் கீழே இருந்தாங்கன்னு போட்டிருக்கோம். நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தை பார்த்தீங்கன்னா அங்கே போட்டிருக்கோம். அந்த பேரீச்ச மரத்தின் கீழே ஒருத்தர் உட்கார்ந்துருக்காங்கன்னா அந்த ஊரை நியாயம் தீர்க்கிறவர்கள் என்று ஒரு அர்த்தம் சொல்லப்படுகிறது. அப்போ 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 1-2 அந்த வசனங்களை வாசித்து பாருங்க. அந்த மாதுளை மரத்தின் கீழே இருந்தான்னு அதுக்கு அர்த்தம்னா பயந்தவன் என்ற அர்த்தமா. பயந்து போய் உட்கார்ந்துருக்கேன், எதிரி வந்துட்டாங்க, ஆயுதம் இல்லை, என்ன செய்ய போகிறோம், பயந்து கொண்டு இருந்தார் என்ற அர்த்தம். 3ஆவதாக 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசிங்க. சாலமோனுடைய நாளெல்லாம் தான் துவக்கி பெயர்செபா மட்டும் யூதாவும் இஸ்ரவேலும் அவரவர் தங்கள் தங்கள் திராட்சை செடியின் நிழலிலும் தங்கள் தங்கள் அத்திமரத்தின் நிழலிலும் சுகமாய் குடியிருந்தார்கள். அதாவது பூரண சமாதானத்தின் அடையாளம் திராட்சை செடியும் அத்திமரமும் சேர்ந்து நின்றார். அதே போல அத்திமரத்துக்கு கீழே ஒருத்தர் இருக்கிறான்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா உபவாசித்து ஜெபித்து கர்த்தரை தேடுகிற அனுபவம். இது ஒரு யூதர்களுடைய கருத்து, அது ஒரு கூட்டத்தினுடைய கருத்து. இன்னொரு கூட்டத்தோட கருத்து என்ன தெரியுங்களா? ஒரு தாய் குழந்தை இல்லாவிட்டால் என்ன செய்வாங்களா? அத்திமரத்துக்கு கீழே உட்கார்ந்து ஜெபம் பண்ணி கர்த்தரை நோக்கி பார்ப்பார்களாம். யூதர்களுடைய வழக்கத்தை இன்னொரு வழக்கத்தை சொல்றாங்க. அத்திமரத்தின் கீழ் ஒரு தாய் போய் உட்கார்ந்து ஜெபிக்கிறாங்க. அதுக்கு அர்த்தம் என்ன? கடவுளே எனக்கு ஒரு குழந்தையை கொடும் என்று கேட்பதாக அர்த்தம்னு சொல்றாங்க. அப்படியானால் அந்த 2வது விளக்கம் உண்மையாக இருக்குமானால் அது ஒரு பாரம்பரியம்தான். அது உண்மையாக இருக்குமானால் இந்த நாத்தான் வேலை கர்த்தர் அவருடைய தாயின் கருவில் வைப்பதற்கு முன்னாடியே பார்த்தார்னு அர்த்தம்.